ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒன் ஷாட்டர், ஓகேவா? இதோட நேம் வந்துட்டு பாசிட்டிவ் பாய் ஃப்ரெண்ட், ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. இங்கே ஸ்டார்டிங் சைடில் ஒரு பெரிய ஆஃபீஸ் ரூம் தான் காமிச்சிட்ருக்காங்க. இங்கே ஒரு பையன் வரான், ரெட் கலரில் ஒரு டிஷர்ட் போட்டு பிளாக் கலர் பேண்ட்டு, அவ்வளோ அழகாக சீக்ஸில் அவ்வளோ மாதிரி ஜப்பியோ அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஒரு பர்சன் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டு, ஹைட் அண்ட் வெயிட்டு, அப்படியே ஹார்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துருக்காங்க. ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டு தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கா தான், ஓகேவா? சங்குக்கு ரொம்ப அழகாக நின்றுருக்காங்க. இப்போது நம்ம ஒரு பர்சன் கிட்டே வந்துட்டு சங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது அந்த சங்குக்கு தான் வந்துட்டு என்ன அப்படி கேட்குறாங்க, என்னாச்சு கோவமா அப்படி கேட்குறாங்க. இப்போது சங்குக்கு தான் ஆமாம் கோவம் தான், இப்போ என்ன பண்ண போகிறா அப்படி கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே கொஞ்சம் சங்குக்கை கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்க. சங்குக்கு அப்படியே பெண்ட் ஆகிட்டுருக்காங்க. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் டேபிள் கிட்ட தான் நின்றுருந்துருப்பாரு. இப்போ அந்த பர்சன் ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபிங்கரை மட்டும் வச்சுட்டு அப்படி ஜஸ்ட்டுக்கு நேராக அப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள அவர் கரெக்டாக போய்ட்டு அந்த டேபிள் வந்து பெண்ட் ஆகுறாங்க. என்ன கோவம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு கோவம் இல்லை சொல்கிறாங்க. இல்லை இப்போ நீ தானே சொன்ன கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் கோவம் தான். பின்னா நீ எதுக்கு அவனை போய் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, ஜஸ்ட்டு அவனை பார்க்க வந்தான், ஓகேவா? நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும் வந்தான். ஸோ நான் அவன்கிட்ட பேசினேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அங்கே இருக்கிறது வேறு இல்லை, ஓகேவா? ஜிமின் தான். ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது ஜாங்க் தான் வந்துட்டு என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவர் இந்த பொசிஷனில் ஜிமின் வந்துட்டு பெண்ட் பண்ண வச்சுட்டு எப்படின்னா இவர் டேபிள் அதே மாதிரி பெண்ட் ஆயிருக்காரு, இவர் மேலே வந்துட்டார். இப்படி ஜாங்க் பார்க்குறாங்க. சொல்லி என்ன சொன்னோம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் அதே சொல்கிறாங்க. சொல்லி என்ன சொன்னோம் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒன்றும் இல்லை, நான் எப்படி இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அதனால் வந்து அப்படி சொல்கிறாங்க. ஏன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனப்போ இன்னொரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டு போனப்போ அப்போலாம் உன்னை பற்றி உனக்கு கவலை இல்லையா? இப்போ தான் உன்னை பற்றி அவனுக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஏன் நீ நடந்தானே இருக்க, உன்னை பார்த்துக்க தான் நான் இருக்கேன்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க கோவப்பட இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ என் வண்டிக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஜங்கோட ஃபேஸ் அப்படியே மாறி போயிடுது. ஏன்னா இவ்வளோ கோவமாக இருந்துப்பார், ஒரு மாதிரி ஃபேஸ் ரொம்ப வச்சுருப்பாரு. ஜிமின் பண்டின்னு சொன்னதுங்க அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஆமாம் இப்போ என்னதுக்கு இந்த பண்டிக்கு இவ்வளோ கோவம் வருது, என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜங் தான் பின்னா நீ எதுக்கு அவனை போய் மீட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவனை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் வந்தான். நான் சொன்னேன் உன்னோட நீ விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், நான் உடஞ்சிலாம் போயிடல, ஓகேவா? என்ன சேவ் பண்ணுறதுக்கும் எனக்கு கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிறதுக்கும் ஒரு பாசன் வந்திருக்காங்க, மோர் பெட்டராக இருக்கா அப்படின்னு நான் சொன்னேன் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. நிஜமாவா? நிஜமா அப்படி சொன்னியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் நான் நிஜமாக அப்படி தான் சொன்னேன், நான் எப்படி ப்ரூவ் பண்ணட்டும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் தான் அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நான் எப்படி ப்ரூவ் பண்ணட்டும், நான் இப்படி தான் சொன்னேன் அப்படின்றத நான் எப்படி சொல்லட்டும் அப்படி ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீ உண்மையாக அப்படி சொன்னியா? நீ அப்படி சொல்லும்போது அவன் ஹர்ட் ஆகலையா சொல்கிறாங்க. அவன் ஹர்ட் ஆவாங்கலாம் நான் சொல்லலை, ஓகேவா? நான் உண்மையை தான் சொன்னேன். எனக்கு உனக்கு தெரியல என் மனசில் என்ன படுதோ நான் அப்படியே பேசுகிறேன்னு சொல்லிட்டு தெரியும் சொல்கிறாங்க. அதான் நான் ஹாப்பியாக தானே இருக்கேன், அவன் என்னை அப்படியே விட்டு போயிட்டான், அவங்க அம்மா தான் இம்பார்ட்டண்ட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படியே சாரி சொல்லிட்டு போயிட்டான். ஸோ நான் வந்துட்டு நான் அப்போ ஹர்ட் ஆனது இல்லைன்னு சொல்லலை, அந்த டைம் ரொம்ப வலிச்சிச்சு, நான் ரொம்ப அழுதேன் அப்போது சொல்கிறாங்க. அதான் நான் நல்லா சொல்கிறேன். அதான் நீங்கள் வந்தீங்க என் லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக வந்தீங்க, அதுக்கப்புறம் என் லைஃப் இவ்வளோ ஹாப்பியாக மாறிச்சு. ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஒன்று பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் தான் நீங்கள் அப்படி பாசிட்டிவ் ஆகிறீங்களா, ஜெலஸ் ஆகிறீங்களா? நான் யாருன்னா பேசினா யாருன்னா கொஞ்சம் சின்னதாக ஸ்மைல் பண்ணி பேசினாலும் இல்லை வேறு எதுனா பண்ணாலும் இவ்வளோ ஜெலஸ் ஆகிறீங்களா? எனக்கு இந்த ஜெலஸ் சைடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சாருக்கு நான் ஜெலஸ் ஆகிறது பிடிச்சிருக்கோ சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், ஏன்னா நான் யார்கிட்ட பேசுகிறாலும் ஜெலஸே ஆக மாட்டான், ரொம்ப காமனாக தான் அதை எடுத்துப்பான், ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பாக அப்படி எடுத்துப்பானா. எனக்கு தோணும் சம்டைம்ஸ் நாங்கள் திங்க் பண்ணுவேன், என்னடா நம்ம ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், ஏன்னா ஜெலஸ் வேறு கண்ட்ரோல் பண்ணுறது வேறு. இது நம்ம பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப லவ் பண்ணால் கொஞ்சமாக ஜெலஸ் ஆகுங்களா, அட்லீஸ்ட் ஒரு 1% ஜெலஸ் ஆகுங்களா? அவனுக்கு அப்படி ஆகவே ஆகாது. அதை நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன், ஏன் என்னுக்கு வந்துட்டு யாரும் பேச ஜெலஸ் ஆகலை அப்படி சொல்லிட்டு. ஆனால் உங்ககிட்ட டோட்டலாக டிஃப்ரெண்ட், அது எப்படி சொல்கிறாங்க. பிகாஸ் லவ் தான் ட்ரூ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாங் சொல்கிறாங்க. ஐநா அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜாங்க்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது, நான் ஜெலஸ் ஆகிறது பிடிக்குமா? பிடிக்கும், ஏன்னா நம்ம ட்ரூ லவ் இருந்தால் மட்டும்தான் ஜெலஸ்லாம் ஆகும், ஓகேவா? ஜெலஸ் பாசிட்டிவ்னஸ்லாம் ஆகும். ஸோ எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜம்க்கு அப்படியே ஜிம்மில் லிப்பில் போய் அட்டாச் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்மில் ஜம்கோட ஐஸை பார்த்துருக்காங்க. ஜம்க்கு அப்படியே ஜிம்மில் ஐஸை பார்த்துட்டு கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்கா. டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகிடுது. அவ்வளோதான் 2 பேரும் தெரிச்சு வந்து தனித்தனியாக போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே சார் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே சாரிடா தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன்டா சொல்லிட்டு நம்ம காய் தான் அப்படி ஒரு மாதிரி பாம்பா சொல்லிட்டுருக்காங்க. ஜம் பார்க்குறாங்க. காய் அப்படி சொல்கிறாங்க. டே சாரிடா தெரியாமல் அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் தான் எட்டி பார்க்குறாங்க. ஜிமின் எப்போ வந்து அப்படி கேட்குறாங்க. அது காய்
சொல்கிறாங்க. சொல்லிட்டு எப்போ வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் காய் வந்தேன் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நான் நினச்சி இன்றைக்கி லீவ் எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லிட்டு லீவ்லாம் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா, இல்லை உனக்கும் சேர்த்து உன்னோட ஒர்க்கெல்லாம் அவன் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நான் தான் கேட்டேன் சொல்கிறாங்க. சிம்னுக்கு ஒரு மாதிரி எடுத்து அச்சோ காய் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு, ஏன்ப்பா நீ ஃபோனில் பேசிகிட்டு இருக்க, ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்க, நான் சொல்லக்கூடாதா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஜங்கு கப் சொல்லி ஜிம் தான் ஜங்கு பார்க்குறேங்க. அது ஃபோன் எது ஸ்பீக்கரில் இருந்துடா, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நீ ஃபோன் பண்ணல அப்போ ஸ்பீக்கரை போட்டிருந்தேன், அவன் கேட்டான். அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மி தான் அப்படி ஜங்கு பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க. சாரி அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மி தான் சரி ஓகே நீங்கள் பேசுங்க காய் நான் கிளம்புற சொல்கிறாங்க. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், இப்போ நீ விட்டு போயிட்டு வச்சுக்கேன், இவன் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிற பேரில் அப்படி கொண்டுவான் ஓகேவா, வார்த்தையாலே எனக்கு கொண்டுவான், நீ எதுக்கு வந்து இப்போ அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன் ஓகேவா, நீங்கள் எந்த அளவுக்கு பேசணுமோ பேசி முடிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் உள்ளே வரேன் ஓகேவா, நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு ஜங்கு காய் போயிடுறாரு. ஜிமின் தான் ஜங்கபாத்தை முறைக்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, ஏன் நான் போனால் நீங்கள் எப்போ தான் பேசுவீங்களா சொல்கிறாங்க. அப்படி இல்லை பின்ன நான் இவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன், உனக்கே எப்போ தான் டைம் கிடைக்குது இங்கே வருவேன், இதெல்லாம் நீ கீழே வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் போயிடுவா சொல்கிறாங்க. பின்ன என் ஒர்க்கு செகண்ட் ஃப்ளோர் தானே அப்படி சொல்கிறாங்க. உனக்கு இந்த ஃப்ளோரில் எந்த ஒர்க்கும் தெரியாதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு கோடிங் தான் தெரியும், அது செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, நான் என்ன பண்ணிட்டு சொல்லி ஜிம்மி கேட்குறாங்க. பேசாமல் நான் அவனை கேப் நாங்கள் மாற்றிடவா அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக நீங்கள் நானும் டேட் பண்ணுறது தெரியுதுக்கா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறேன் தெரிஞ்சா என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி தான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சொல்கிறாங்க. சரி ஒரு 2 டேஸ் ஒன்று கேட்குறேன்னா சொல்கிறாங்க. கேளுங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா நீ அசால்ட்டாக சொல்கிறேன் எனக்கு கேளு ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்க் தாங்க உட்காரேன் சொல்லி ஜிம்மில் தூக்கி அந்த டேபிள் உட்கார வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு பக்கத்தில் சொல்லுங்கள் சார். ஜிம்மின் தான் ஜங்கோட டையை பிடிச்சிட்டு ரொம்ப க்யூட்டாக கேட்டிருக்காங்க. மேரேஜ் பண்ணி போவோம் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் தான் சொன்னேன் என் அப்பா அம்மா வரட்டும் ஓகேவா, என் அப்பா அம்மா என் அக்கா எல்லோரும் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பேசிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா உங்களோட அப்பா அம்மா எப்படி உன்னை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஃபாரின் போயிட்டாங்க சொல்கிறாங்க. அது என் அக்காவோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக தான் அங்கே போனாங்க, அவங்க அங்கேயே வந்துட்டு அவங்க ஃபுட்டு இதெல்லாம் வந்து செட் ஆகாதா. அப்புறம் என் அப்பாவும் சொன்னாங்க இங்கே இருக்கிறத விட இந்த கொரியன் ஃபுட்டு அந்த பேக்கரிலாம் வந்துட்டு அங்கே வச்சோம்னா நல்லா சேல் ஆகுமா. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஸ்னஸ் அங்கே மூவ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அக்காவும் அவங்க கூட இந்த மாதிரி இருக்குமா அதான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஒன்று மட்டும் அப்படி விட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஸோ ஓகே என்கிட்ட தனியாக விட்டு போயிருக்காங்க, என் ஆண்டி வீட்டு தான் விட்டு போயிருக்காங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் தனியாக இருக்கால சொல்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் இருக்கீங்களே சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நீ என் கூட வரியா என் வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து முறைக்கிறாங்க. ஏன் இப்போ முறைக்கிறேன்னு சும்மா தானே கூப்பிட்றேன், அதாவது ஜஸ்ட் நான் எதுவும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. நீங்களே எதுவும் பண்ண நினச்சா நான் விட மாட்டேன் சொல்கிறாங்க. விட்டுட்டு ஆளும் சொல்லி ஜங் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. அதெல்லாம் உங்களோட சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் ஜங் பார்க்குறாங்க. எங்கேருந்து கோவம் வரே தெரியலையே. சரி அவனுக்கு கோவம் தான், எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது. சரி எவ்வளோ பெரிய பாசம் இருந்தாலும் ஒய்ஃபெல்லாம் பயந்தானே ஆகணும், நான் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படி சொல்லிட்டு ஜங்க் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் தான் சரி ஓகே இப்போ நான் கீழே போகிறேன்னாக்கா அங்கெல்லாம் கற்றுவோம், அந்த மேக்க கத்திட்டுருப்பான் ஓகேவா, நிறைய எனக்கு காணும் சொல்லிட்டு நான் போகிறேன் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் இருறேன் சொல்கிறாங்க. வேண்டாம், ஒரு பக்கம் காய் பாவமாக உட்காந்துருப்பாரு வெளில, நான் கீழே போனால் மெக்கனை பார்த்து கற்றுவோம், நான் போகிறேன் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் தான் சொல்கிறாங்க. நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிற சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உனக்கு கேட்கவா சொல்கிறாங்க. உங்களுக்கே எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி ஜிமின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு தான் பிடிக்காததுக்கு ஒரு காரணம் சொல்லலாம், ஒரு விஷயம் இப்படி பண்ணுறாங்க பிடிக்காத சொல்லிட்டு பிடிக்கிறதுக்கு காரணம் சொன்னால் அப்புறம் அந்த காரணம் இல்லாமல் போயிட்டா அவனை பிடிக்காமல் போயிருமா என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க சொல்கிறாங்க. அது தெரில எனக்கு, அதான் உண்மை நீங்களே சொல்லேன், உனக்கு பிடிச்சிருக்கு காரணமே இல்லாமல் உனக்கு பிடிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு பார்க்கும்போது என்னையே அறியாமல் என்னோட கண்ணு உங்ககிட்ட வந்துருச்சு, அப்படியே உன்னை பார்த்துட்டே இருக்குன்னு தோணுச்சு, அப்படியே உன் பக்கத்தில் ஒரு பாசம் தானே அவனை பார்க்கும்போது சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் பல டைம் சொல்லியிருக்கேன் என்னை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா, என்னுடைய பாஸ்ட்டில் ஓகேவா, அது ஃபஸ்ட் அண்ட் பாஸ்ட்டு அது முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ கரண்ட்டில் நீங்கள் மட்டும்தான் ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா அவங்க உன்னை பார்த்தப்போ ஹக் எதுவும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவன் ஹக்கும் பண்ணல, நானும் வேறு எதுவும் பண்ணல ஓகேவா, ஜஸ்ட்டுன்னு பேசுகிறான் அவ்வளோதான் ஓகேவா. அவன்கிட்ட கேட்டேன் அவன் லாஸ்ட்டாக ஒரு ஹக்குன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ தான் ஒரு ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள் நான் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறேன், நீங்களும் லவ் பண்ணுறீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கே இன்னும் இன்செக்யூராக ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. அது இன்செக்யூர் எதுனால ஃபீல் ஆகுதுன்னா எல்லாம் அந்த எண்ணுவால மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதான் ஏன்னு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ அவன் ரொம்ப லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஜங்கா ஆனால் அந்த லெவலில் ரொம்ப ஹார்ட் ஆயிருந்தில்ல, உங்களுக்கே தெரியும்டா நான் ரொம்ப ஹார்ட் ஆயிருந்தேன், இப்போ நீங்கள் தானே அகைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு நான் உன்ட்ட ஓப்பனாக கேட்கவா, ஓப்பனாக கேளுங்க நானும் சொல்கிறேன் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு எப்போவும் நீ கம்பேர் பண்ண மாட்டேல, ஒரு வேளை என்னும் மேட்ச் பண்ணால் பெட்டரா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லி ஜிம் பட்டுக்கு எழுந்திரிச்சாங்க. என்ன ஜிம் சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஜங்குக்கு நான் போகிறேன் சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்லி ஜங்கு வெளில வந்துருக்காங்க. ஜிம் பட்டுக்கு இறங்கி போயிட்டுருக்காரு. ஜிம் எந்த ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் போய்ட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிடறாங்க. இப்போ டக்குன்னு ஜங்கு போய்ட்டு லிஃப்ட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆயிடுறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட பல டைம் நான் சொல்லியிருக்கேன் எப்போவும் ஃபஸ்ட்டில் வந்து கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா, நீங்கள்
வேறு, அவன் வேறு, ஓகேவா? நீங்கள் என்னோட ஹாப்பினஸ் எதுவோ அதை மட்டுமே பண்ணுறவங்க. ஆனால் அவனோட ஹாப்பினஸ்க்கு அப்புறம் தான் என்னை பற்றி யோசிப்பான், ஓகேவா? அதனால தான் எங்கள் லவ் வந்துட்டு இந்தளவுக்கு இவ்வளோ சீக்கிரம் பிரேக்கப் ஆகிடுச்சு, ஓகேவா? ஈவன் நானும் அவனும் சின்ன சைல்டுஹுட்லேருந்து ஃப்ரெண்டாக இருந்து அதுக்கப்புறம் லவ் கன்ஃபியூஸ் பண்ணி கூட எங்களால் ஒன்றா இருக்க முடியல. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே, லவ் செட் ஆகலை. ஆனால் உங்ககிட்ட எனக்கு லவ் தான், ஓகேவா? லவ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட எதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐம் சாரி சார், ஜம்ப் செஞ்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே, வெளில போங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் கீழே தான் போகிறேன், ஒர்க் பண்ண தான் போகிறேன் சொல்கிறாங்க. இல்லை நீ கோவமாக இருக்கா, வெளில போகலாமா, காஃபி குடிக்கலாமா சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. அப்படி ஜம்ப் கெஞ்சிட்டு இருக்காரு. ஒரு நம்பர் 1 CEO. ஆனால் அப்படி ஜிம்மின் கிட்ட டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிடுறாரு. ஜிம்னு பார்க்குறாங்க. எனக்கு கோவம் இல்லை ஜங்கக்கா, நீங்கள் போங்க, நான் கீழே போகிறான்னு சொல்கிறாங்க. இல்லை நீ கோவமாக இருக்க பார்த்தாலே தெரியும் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் அப்படி ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணுறாங்க. என்னன்னு பார்க்குறாங்க. அம்மா என்ன வர வர ஒரு மாதிரி புதுசு இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாறி போயிடுது. நான் ஜிம்மில் அத்தையும் மாறிங்க தான் சொல்லியிருப்பாங்க. என்னப்பா ஜிம்மின்னு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அம்பூசன்னு இருக்கா சொல்லியிருப்பாங்க. ஜிம்முக்கு ஒரு மாறி போயிடுது. இப்போ என்ன நான் குண்டா இருக்கேன்னு சொல்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்லடா, உண்மையாக ஒரு மாதிரி புதுசுன்னு அழகாக இருக்க, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அழகாக இருக்குடா, அப்படியே கடிச்சு சாப்பிடும் போல இருக்காரு. ஜங்கு சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாறி போயிடுது அப்பா வச்சு சொல்லி ஜிம்மின் போய்ட்டு ஜங்க் அடிக்கிறாங்க. அவர் கொஞ்சம் ட்ரை ஆகிறாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், நான் அது வந்ததுமே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்ன நீ வந்துட்டு என்ன மீட் பண்ணிட்டு வந்தியா, எனக்கு ஒரு மாதிரி அடிச்சு. அம்மாவும் எப்போ கிளம்புறான் சொல்கிறாங்க. நாளைக்கு மார்னிங் அப்படி சொல்கிறாங்க. நாளைக்கு காலைல அவன் கிளம்புறான், அவனுக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் இருக்கு, ஓகேவா? நைட்டு டின்னர் கூப்பிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஜங்குக்கு விட்ட ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. என்ன டின்னர் சொல்கிறாங்க. அச்சோ நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவன் வர சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. வேணும் நானும் வருவா கேட்குறாங்க. நீங்களா? நானும் வருவா, 2 பேர் போலாமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் வந்து எதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேளுனா அவர் தான் பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் ஆசை. அவனை சொல்லிடுண்டா, ஓகேவா? ஜிம்மினுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு எக்ஸில் வந்திருப்பாங்க. வேறு யாரும் நம்ம என்னும் தான், ஓகேவா? என்னும் ஜிம்னு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. ஒரு கடத்துக்கு மேலே என்னுக்கு ஜிம்மின் ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்படின்னாக்கா அவர் கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது தான் ஜிம்மி மேலே ஒரு ஃபாலோ ஆகிருப்பாரு. அவர் தான் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாரு. ஜிம்மில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏன்னா சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்படி அக்செப்ட் பண்ணும்போது லவ் ரொம்ப டீப்பாக போயிருக்கும். ஆனால் என்ன எப்படின்னாக்கா அவருக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா ஒரு தங்கச்சி தான். அவங்க அம்மா ஏதாவது சொன்னால் டக்குன்னு ஒரு பண்ணுவார். அவங்க அப்பா இறந்து போய் ப்ராமிஸ் வாங்கியிருப்பாரு, அம்மாவையும் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கோ, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவங்களை கஷ்டப்படுத்துறா சொல்லிட்டு. அதனால் அவருக்கு எப்போவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்க அம்மாவுக்கு கொடுப்பாரு. ஜிம்மில் எங்கே கூட்டிகிட்டு போவார். சடனாக அவங்க அம்மா ஃபோன் பண்ணால் அப்படியே விட்டு போயிடுவார். இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஜிம்முக்கு அது ஒரு பெரிய விஷயமே தெரியாது. சரி நம்ம இன்னும் தானே ஆன்ட்டிக்கும் அந்த மாதிரி உடம்பு சரியில்லை, எதுவும் ஹெல்ப் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாரு. கொஞ்சம் கொஞ்சமாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதே வந்துட்டு ஒரு கடத்துக்கு மேலே டயர்ட் ஆயிரும்ல. சாக்ரிஃபைஸ் எவ்வளோ தான் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாலும் ஒரு மாதிரி அவருக்கு டயர்டாகவே ஃபீல் ஆகிருக்கும். ஒரு கடத்துக்கு மேலே நம்ம இன்னும் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்துட்டு அம்மா தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம் ஓகே அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் கொஞ்சம் டேஸ் போகும்போது தான் வந்துட்டு என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு என்ன அவங்களுக்குன்னு அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில், அதாவது அவங்க அம்மா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனி ஓனருக்கு வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கும். அவங்க ஒரே காலேஜில் படித்தவங்க, அதனால ஒன்றா பிடிச்சிருந்துருக்கும். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஆசைப்படுறதுனால அவங்க அப்பாவும் அந்த பொண்ணு என்ன கேட்டால் வாங்கி கொடுத்துருவாரு. அப்போ என்னோட அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க. எங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கு, உங்கள் பையன் நல்ல பையன் தான், நல்ல டேலண்டாக இருக்கா, பேசாமல் எனக்கு வந்து ஒரே பொண்ணு தானே, உங்கள் பையனை மேரேஜ் பண்ணி வச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து செட்டில் ஆகிடுங்க, உங்கள் ஃபேமிலி செட்டில் ஆகிடுவது இங்கே இல்லை பாரிஸில் அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்ம என்னோட அம்மாவுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். உங்கள் பொண்ணு நாங்கள் படிக்க வைக்கிற எல்லாமே நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் வந்து கிடச்சிருச்சு. என்னமோ எவ்வளோ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு எப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, அதெல்லாம் எப்போ செட்டில் பண்ணுறது, தங்கச்சி மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்மளோட மெடிக்கல் செலவு இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், அதையும் மேனேஜ் பண்ணணும். அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவன் செட்டில் ஆக ரொம்ப கஷ்டப்படுவான். அதே இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிச்சுட்டா கண்டிப்பாக அவன் லைஃப் வந்துட்டு ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியாக அவங்க மாறிடுவாங்க இல்லையா? அதனால் நம்ம என்னோட அம்மா வந்து என்னோட கேட்டிருப்பாங்க. என்னோட அந்த நோ சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜிமினி ட்ரோலாக லவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவங்க அம்மாவா ஜிமினான்னு வந்து அவர் அம்மாவை சூஸ் பண்ணுவார். அப்படி இருந்துப்பாரு. நம்ம இன்னும் வந்துட்டு கேட்டிருப்பாங்க, அம்மா அப்படி முடிவெடுக்கிறாங்க என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு. ஜிமினுக்கு அவ்வளோ டேஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் வந்துட்டு லவ் பண்ணிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜிமினுக்கு ரொம்ப லவ் வந்திருக்கும் அவங்க மேலே, ரொம்ப ஸ்ட்ராங்காக. நம்ம என்ன தான் எல்லாமே நம்மளுக்கு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணியிருப்பாரு. அது அடிக்கடி நம்ம என்ன ஃப்ளட் பண்ணும்போதெல்லாம் ஜிமினுக்கு அவ்வளோ பிடிக்க மாட்டார். எப்போயாவது நான் ஃப்ளட் பண்ணுவார், ஆனால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சடனாக ஒன் டைம் வந்துட்டு என்னோட அம்மா அப்படி கேட்குறாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்கும்போது ஜிமினு கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லி நினச்சிருந்தாருன்னா இந்த விஷயத்தை அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா? எனக்கு அம்மா வந்துட்டு மேரேஜ் பற்றி பேசுகிறாங்க, வா நான் கூட்டிட்டு போய் இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் நான் அப்படி சொல்லாமல் அம்மா முடிவு பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறோன்னு கேட்டால் அதுக்கு என்ன மீனிங், அவருக்கு அம்மாவுக்கு தான் இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க. அது ஜிமின் புரிஞ்சுக்கிட்டு ஓகே நீ உங்கள் அம்மா சொல்லிட்டு கேளுன்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அழுதுருப்பாரு. ஸோ ஓகே எனக்கு புரியுது, நான் ஒரு ஃப்ரெண்டாக நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக நான் இப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன், ஓகேவா? நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறந்துடு, நீ ஃப்ரெண்டாக வந்துட்டு எடுத்துக்கோ, ஓகேவா? நீ ஹாப்பியாக இரு. உங்கள் அம்மா சொல்கிறது கேளு, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க உன்னையும் தங்கச்சியும். இப்போ என்ன மேரேஜ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி வந்து வெல் செட்டில் ஃபேமிலியாக மாறாது. ஏன்னா எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, என்னோட அக்காவோட சோதரர் ஹையர் ஸ்டடீஸ் அதாவது டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க ஜிம்மில் அக்கா, அவ பேர் ஜியா.
அந்த பொண்ணு வந்துட்டு டாக்டர் படிக்கிட்டு அவங்க அப்பா வந்து ஃபாரின் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஹேர் ஸ்டடிஸ்க்காக. இப்போ அங்கே போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு செட்டில் ஆகணும். எங்கள் அம்மா கூட அப்படி நினச்சாங்க. ஏன்னா நான் பையன், நான் வந்து எப்படினாலும் படிச்சு பண்ணமா. ஆனால் என் அக்கா தான் இம்பார்ட்டன்ட்டு. அவங்க பொம்பளை பிள்ளை, அவங்களால படிக்க வைக்கணும், அப்போ தான் லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. எல்லாரும் ஃபேமிலியுமே அப்படி ஒன்று இருக்குது. ஸோ உன்னோட அப்பா வேறு இல்லையா, அப்போ உன்னோட தங்கச்சி பற்றியும் நீ உன்னோட அம்மா பற்றி யோசிக்கணும் இல்லையா. என்ன மேரேஜ் பண்ணிட்டா கண்டிப்பாக உனக்கு எதுவுமே கிடைக்காது, என் லவ் தவிர. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன், ஜிம் என்ன பார்த்து சொல்கிறாங்க, லவ்ன்றது ப்ரைஸ்லெஸ்ஸான ஒன்று இல்லையா. சில பேருக்கு அது கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணிடுவாங்க, சில பேர் அதை யூஸாக தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு தான் அதுக்கு, ஏன்னா அதுக்கு தான் ப்ரைஸே இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லியிருப்பாங்க. அது கேட்குற நம்ம எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஐம் சாரிடா சொல்கிறாங்க, இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் வந்துட்டு நம்ம ஜிம்மில் வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. அந்த டே தான் நம்ம ஜிம் ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப அழுதுருப்பார். ஏன்னா என்ன கூட சொல்லிட்டாரு ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ தானே லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், உனக்கு கொஞ்சம் கூட லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைனாக்க ஏன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் ரொம்ப அழுதுருப்பார். அப்போ நம்ம ஒரு பாசம் வந்துட்டு ஜிம் வந்துட்டு அப்படியே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிம்மில் டேஸ்ட் வாய்ப் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப ஜங்கல் ஸ்டேட்டில் இருக்குது. நீ யார் எதுக்கு வந்துட்டு டேஸ்ட் வாய்ப்பு தள்ளி போக தள்ள சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பர்சன் அவங்களுடைய மாஸ்க் போட்டிருப்பாங்க. அந்த மாஸ்க்கை நம்ம ஜிம்மில் வந்து பார்த்துருக்காங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் ட்ரங்கல் ஸ்டேட் இருப்பார். ஐஸை ரப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஒரு டைம் அவங்களை சர்வ் பண்ண ஒரு பர்சனாக இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு நீ அந்த மாஸ்கிட்ட பர்சன் சொல்கிறாங்க. ஆமாம் என்னாச்சு உனக்கு ஏன் நீ அழுதுட்டுருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அது சொல்கிறாங்க. சொல்லி என்னாச்சு உனக்கு ஏன் அழற அப்படி கேட்குறாங்க. ஜிமின் இந்த பர்சன் ரொம்ப டேஸாக மீட் பண்ண நினச்சிருப்பாரு, தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் இன்றைக்கி அந்த பர்சன் எப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் ஹர்ட் ஆகிறப்போ ஒரு டைமில் அவருக்கு சர்வ் பண்ணியிருப்பாரு. செகண்ட் டைம் இதே மாதிரி வந்து வந்திருக்காரு. ஜிம் எதுவுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் உங்கள் ஷோல்டர் சாஞ்சிக்கவா அப்படி ஜிம்னு கேட்க அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்லிட்டு போய் ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிம் போய்ட்டு அக்கறை பர்சனை ஹக் பண்ணிடுறாரு. நான் உட்காந்துருக்க பர்சனில் தான் அப்படி போய்ட்டு ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுறாரு. அந்த பாரவங்களும் பார்க்குறாங்க. என்னாச்சுப்பான்னு கேட்குறாங்க. அவர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மவுத்தில் ஃபிங்கர் வச்சுட்டு அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு எல்லாம் சைலண்ட் ஆகிடுறாங்க. அந்த பிளேஸும் சைலண்ட் ஆகுது. ஒரு பார் தானே சைலண்ட் ஆகிருக்கும். இப்போ ஜிமின் பாட்டுக்கு தேம்பி அழுறாரு. அது பார்க்குற ஜம்க்கு அங்கே இருந்து நம்ம ஜம் தலை வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் இல்லை சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் அழுதுகிட்டே ரொம்ப ஒரு கட்டத்தில் மயங்கிறாரு. ஜம்க்கு அப்படியே ஜிம்மில் தூக்கிட்டு போயிட்டு அவர் வீட்டில் படுக்க வச்சுருப்பார். படுக்க வச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக ஒரு ஒயிட் கலரில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வெட் கிளாத் எடுத்துகிட்டு வந்துட்டு அழகாக வைப் பண்ணி விட்டுருப்பாங்க. ஃபேஸ்லாம் வைப் பண்ணிட்டு ஹேண்டெலாம் வைப் பண்ணி விட்டு நல்லா தூங்கி என்ன சொல்லிட்டு அப்படி டேப் பண்ணி தராங்க. நெக்ஸ்ட் டைம் மாறி இந்த ஜிம் நினச்சிருப்பாங்க. அப்போ தான் ஜிமின் ஜம்க்கு பார்க்குறாங்க. ஜம்க்கு பார்த்துமே அவர் தேங்க்யூன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. ஏன்னா ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் அப்படி கேர்லெஸ்ஸாக வந்துட்டு இருப்பார். ரோட்டில் ஒரு கார் ஹிட் பண்ண வந்திருக்கும். கரெக்டாக ஜிமின் ஜம்ப் பண்ணி பிடிச்சி எடுத்துருப்பாரு. அந்த டைமில் நம்ம ஜம்ப் வந்து மாஸ்க் போட்டுருப்பாங்க. முக்கியமாக மாஸ்க் போட்டுட்டு ஒரு பிளேஸ்க்கு கிராஸ் பண்ணி போயிருப்பாரு. அப்போ வந்து ஜிமினுக்கு அந்த ஐஸ் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிச்சு. அந்த ஐஸ் வந்து அந்த ஐஸ் அந்த ஐப்ரோ அந்த ஹெட் அந்த ஃபுல்லாக அவருக்கு நல்லா ரிமெம்பர் ஆகிருக்கும். ஃபேஸ் வந்து நல்லா அவருக்கும் ஸ்டோர் ஆகிடுது மைண்ட் அந்த ஃபேஸ் வந்துட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தேங்க் பண்ணு போக அவருக்கு வந்து எமர்ஜென்சி ஒர்க் இருக்கும். அப்படியே ஒரு விட்டுட்டு பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். அப்புறம் அவர் அப்படின்னா ஒரு ஹேண்டை பிடிச்சி கிராஸ் பண்ணி வச்சுருப்பாரு. அப்போ ஒரு ஹேண்டை பார்த்து ஹேண்டில் டேட்டாவும் அந்த ஹேண்டில் டேட்டு போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் அப்படி அந்த ஐப்ரோ கிட்ட அந்த ஒரு மாதிரி அது என்ன அந்த ஐப்ரோ ப்ரைஸிங் போட்டிருப்பார் இல்லையா, அதையும் அவர் பார்த்துருப்பாரு. அதுதான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ உங்களுக்கு தேங்க் பண்ணாமல் போயிட்டா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே என்னாச்சும் உனக்கு சொல்லிட்டு ஜம்க்கு தான் ஒரு ஹேங்கர் ஜூஸ் எடுத்து கொடுக்குறாங்க குடிக்க சொல்கிறாங்க. ஜிம் வாங்கி குடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் உண்மையில் வந்திருக்காங்க பாரு, எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் ஓகேவா, இப்போ எதுக்காக ஹர்ட் ஆகிற என்னாச்சும் உனக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் அவர் லைஃப் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக போயிட்டு அந்த லவ் தான். ஆனால் என்ன அப்பப்போ அவருக்கு வந்து டைம் கொடுக்கல. ஜிம்முக்காக எந்த ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தர மாட்டார். அப்படி அந்த பேர் அப்படி இருந்தால் ஜிம்மில் பெருசாக எடுத்துக்கல. லவ்வை தாண்டி வேறு என்ன வேணும் லைஃப்பில் அப்படி சொல்லிட்டு ஒரு அந்தளவுக்கு லவ்வுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாரு. ஆனால் என்ன லாஸ்ட்டாக கொடுத்துட்டு போனது பெயின் தான். ஜிம்முக்கு அது ரொம்ப ஹர்ட் இருக்கும். இப்போ நம்ம ஜம்க்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருங்க பாரு, மேபி அவனுக்கு உன்னுடைய வேல்யூ தெரியாமல் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவனுக்கு என்னோட வேல்யூ தெரியாமல் இல்லை, அவனுக்கு என்னோட மோர் அவங்க அம்மாவோட வேல்யூ தெரியுது அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜம்க்கு ஒரு புரிது எப்படி கம்ஃபர்ட் பண்ணி தெரியல, அமைதியாகவே இருக்காங்க. ஜிம்னா சரி ஓகே எனக்கு இன்டர்வியூ இருக்குது நான் கொஞ்சம் கிளம்புவா சொல்கிறாங்க. சரி ஓகே சாப்பாடுனா இல்லை வேண்டாம் ஸோ ஜிமின் நான் தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக ரெடி ஆகிட்டு அந்த ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போகிறாங்க. இன்றைக்காவது இந்த இன்டர்வியூவில் செலக்டட் ஆகும். இன்றைக்கி விட்டு எனக்கு ஜாப் கிடைக்கல, உண்மையாகவே என்னோட நிலமை ரொம்ப மோசமாகிடும் சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. எவ்வளோ டேஸ் தான் ஆண்டி எங்களை பார்த்துப்பாங்க அப்படி சொல்லி ஜிமின் நினச்சிட்டு போக இப்போ ஃபைனலாக ஒரு கம்பெனிக்கு வந்துடுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி அப்சலாக இருக்குது. ஃபோன் இது ஃபுல்லாக குடிச்சிருப்பாரா அவர் மாறிங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. வேறு வழியில் இன்டர்வியூக்கு இன்றைக்கி தான் கூப்பிட்டுருப்பாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமின் வராங்கடா வந்துட்டு ஒரு பாசம் தான் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க என் பேர் பார் ஜிமின், நான் இங்கே இன்டர்வியூக்கு வந்திருக்கா சொல்கிறாங்க. ஓ அப்படியா உள்ள வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் ஃபைனலாக உள்ள என்ட்ராகிறாங்க. இப்போ ஒரு பாசம் வந்துட்டு கமின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சொல்கிறாங்க சார் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு பாசம் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஓகே அனுப்புங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக பார் ஜிமின் கூப்பிட்றாங்க. சார் சொல்கிறாங்க காமின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் போகிறாங்க. போயிட்டு இந்த கேபின் தான்
சொல்கிறாங்க. இப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த பர்சன் எப்படி நான் கூட ஹெட் டவுன் பண்ணிட்டு அப்படியே ஃபைல் தான் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்தா அந்த பர்சனை பார்க்குற ஒரு இதே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரியாகவே கேராகவே இருக்குது. இப்போ வந்துட்டு குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. இப்போது அங்கேருந்து ஜங்க் தர ஓகே இல்லை ஹெட் லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் எதில் சார் டக்குன்னு நினச்சிட்டாங்க. அது ஓகே அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் ஜங்கை பார்த்து நீங்கள் சொல்கிறாங்க. நான் வந்து கம்பெனியோட பாஸ் சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க நான் தான் மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க இப்போ ஜங்கு ஜிம்மில் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. நேற்று நைட் அந்த குடிச்சிருப்பார் இல்லையா, அந்த ஹேங்கர் வந்து அவருக்கு அப்படியே இருக்குது. அவர் வந்து கேராகவே இருக்குது. கொஞ்சம் வாயா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வா சொல்லிட்டு ஜிம் தான் ஜங்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்து அங்கே ஒரு பெட் இருக்குது. ஒரு ரெஸ்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. பாரு பயப்படாத ஓகேவா, நான் ஒன்றும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்களை அப்படியே நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஓகே எனக்கு புரியுது, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க ஓகேவா, நீங்கள் ஓகே ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹேங் ஓவர் போகிற வரைக்கும் நீ படத்துக்கு ஒத்துவங்க ஓகேவா, அதுக்கப்புறமா நீ வந்துட்டு என்கிட்ட பேசு, நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டு டோர் லாக் போட்டு எழுதுறாங்க. ஜிம் பார்த்தா பெட்டில் படுத்து அவர் ரொம்ப நல்லா தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஒரு 4 hours தூங்கியிருப்பார். 4 hours அப்புறம் அவர் கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி அக்யூர் ஆகிறாங்க. இப்போ நக்கா ஒரு மாதிரி ஹேங் ஓவர் இல்லாமல் கொஞ்சம் ஹெட் ஃப்ரீயாக இருக்குது. ஃபைனலாக நம்ம ஜம்ப் அந்த ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா டைம் இப்போ ஒரு 1:30 இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க 1:30 சொல்லிட்டு பார்க்குறாங்க. கடவுளே நான் எப்போ வந்தால் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தான் ஒரு நடந்தது ஞாபகம் வருது. ஜிம் நான் என்ன பண்ணிட்டேன் நீ சொல்லி ஜிம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் வந்து நம்ம ஜம்ப் டேரெக்டாக வந்து கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஓகேனா அப்படி சொல்லிட்டு ஜம்ப் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஓகே தானே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் அது சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் ஒரு பண்ணது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்க்கு பார்க்குறாங்க. நான் உனக்கு கேட்டு தப்பாக எடுத்துக்க மாட்டேங்குதா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் ஏன் எனக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு கேட்க. அப்போ ஜங் பார்க்குறாங்க. சொல்லணுமா சொல்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு கேட்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நீ கொஞ்சம் எழுந்திரிச்சு ஃபேஸ் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க. இப்போனா பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்கும். போய்ட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு சின்னதாக ஒரு டவல் கொடுக்குறாங்க. இப்போ ஜிமினுமே அந்த டவலில் ஃபேஸ்லாம் வைப் பண்ணிட்டு உட்காராங்க. இந்த காஃபி குடி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. காஃபி குடி சொல்கிறாங்க சொல்லிட்டு ஜிமினு காஃபி குடிச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. இப்போ கேளுங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக நீங்கள் எனக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ நான் உடனே ஆன்சர் பண்ணணுமா இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணவா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ உனக்கு இன்டர்வியூ இருக்குது, நான் இன்டர்வியூ எடுக்கணுமே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி எதுவும் சொல்லாமல் சரி ஓகே நான் இன்டர்வியூ எடுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் உட்காரிங்களா சொல்கிறாங்க. சரி ஜிமின் வந்துட்டு சேரில் உட்காராங்க. இப்போ ஜங்க் ஃபைனலாக அவர் ஃபைலாக ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஜிம்னு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் ஆன்சர் பண்ணுறாங்க. ஜங்கு இந்த கொஸ்டின்லாம் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே ஜிம்னே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி கேட்டு சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் இல்லை இவ்வளோ டேலண்டட் இருக்கிற ஒரு பர்சன் ஏன் நீங்கள் எவ்வளோ டேஸாக ஜாப் போகலாம், நீங்கள் படித்து முடிச்சு 6 months இருக்கும் போலே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஜாப் கிடைக்கல, இதுக்கு முன்னாடி கிடச்சிச்சு, எனக்கு அப்போது ஜாப் போகிற மைண்ட் செட் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க யுவர் செலக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறீங்க. அதுக்கு நிஜமாக தான் ஓகேவா யுவர் செலக்டட். ஆனால் உங்களுக்கு கோடிங் தான் நல்லா வரும். எனக்கு கோடிங் தான் நல்லா வரும். ஓகே செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்னு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் ஒரு நல்ல சேலரி அமௌண்ட் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறீங்கிறதுக்கு நிஜமாகவே ஓகேவா. இந்த கம்பெனியில் எப்பவுமே ஸ்டார்டிங் சேலரி இதுதான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாகிடுது. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு தான் வந்துட்டு சரி ஓகே ஃபுட்டு என்ன ஆர்டர் பண்ணுவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை சாப்பிடுங்க ஓகேவா சாப்பிடாம இருக்கீங்களா சொல்லிட்டு இப்போ ஜங்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஏன் எனக்கு அவர் பண்ணுறாரு சொல்லிட்டு அவருக்கு நிறைய கொஷின் இருக்குது. ஆனால் ஜங்க் பார்த்தா அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதால நீ சாப்பிட சொல்ல ஜிம்னு சாப்பிட்றாங்க. ஜிம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குறாங்க. ஒர்க் இன்றைக்கி சொல்கிறாங்க. நாளைலேருந்து ஜாபில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா சொல்கிறாங்க. இன்றைக்கி போய்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்கிறாங்க பேசிக்கலாம், இங்கே தானே இருக்க போகிறேன், பொறுமையாக பேசிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே நான் கிளம்புவா சொல்கிறாங்க. சேஃபாக போங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிடுறாங்க. ஜிமின் தான் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஏன்னா ஜிமினி வரைக்கும் அவர் நேம் கூட கேட்கவே இல்லை. மிஸ்டர் ஜியோன்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு எதுக்காக இவ்வளோலாம் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். என்னோடய பர்த்டே அன்றைக்கி எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சு தான் சொன்னான் சரின்ட்டு நானும் போயிட்டு வெயிட் பண்ணேன். பார்க்கில் வெயிட் பண்ணுறேன். அவன் கடைசி வரைக்கும் வரல. எனக்கு அன்றைக்கி சர்ப்ரைஸ்லாம் கிடைக்கல. எல்லாமே ஏமாற்றம் மட்டும்தான். அந்த ஒரு அப்செட்டில் தான் நான் நடந்துட்டு இருந்தேன் ரோட்டில். சடனாக ஒரு கார் என்னை ஹிட் பண்ண வந்துச்சு. ஏதோ ஒரு கடவுள் மாதிரி வந்துட்டு காப்பாற்றினார். டக்குன்னு ஹேண்ட் பிடிச்சி எடுத்து என்ன இப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வர சொல்லிட்டு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் நேற்று எப்படி இருந்தாலே தெரியல சுச்சுவேஷனில் வேறு யாராவது மிஸ்டேக் பண்ண கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீ இஸ் அ ஜென்டில்மேன் அப்படி சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க.
ஃபைனலாக நம்ம ஜிம்மில் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஜிம்மில் அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க ஜாப் கிடைச்சுன்னு சொல்லிட்டு. ஜிம்மில் அத்தைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அத்தை பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தான், ஜிம்முக்கு ஜாப் கிடச்சா இல்லையா கிடச்சா இல்லையா சொல்லிட்டு. நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லியா சொல்கிறாங்க. ஓகே அத்தை சொல்கிறாங்க. ஜிம்னா சொல்கிறாங்க, என்னத்த சொல்கிறாங்க, நீ என்ன உன்னை விட்டு போனது ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருக்கே, என்னாச்சுப்பா அப்படி கேட்குறாங்க. ஆச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாங்க, பாராட்ட தாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுன்றது எப்போ லைஃப்பில் வந்துட்டு இருக்க மாட்டாங்க ஓகேவா. சில பேர் கொஞ்சம் நம்ம கூடவே இருப்பாங்க, சில பேர் நம்ம கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. அதனால் நீ வந்துட்டு ஒன்று லைஃப்பை பார்க்குற ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே அத்தை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின் எனக்கு தெரியும்ப்பா, உன் மனசில் மேபி உனக்கு கொஞ்சம் அப்படி வருத்தம் கூட இருக்கலாம். ஏன்டா அப்பா வந்துட்டு அக்கா மட்டும் கேர் பண்ணுறாங்க, நம்மளை கேர் பண்ணால் விட்டுட்டாங்களே சொல்லிட்டு நினைக்கலாம். தயவு செஞ்சு அப்படி நினச்சிக்காது. என்ன சொல்கிறாங்க, அப்பா நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை ஓகேவா. எனக்கு நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தாலே என்னவோ என்னோட லைஃபோட வேல்யூ எனக்கு புரியுதுப்பா. ஏன்னா நான் தான் பார்த்துக்கணும் ஓகேவா. நான் என்ன ஃபஸ்ட்டு நான் என்னோட செல்ஃபில் நிற்கணும், என் ஃபீல்டில் நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. தட்ஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்பா ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு வச்சிடறாங்க. இப்போ ஜிம்மின் நான் நெக்ஸ்ட் டே ரொம்ப ஹாப்பியாக ஜாப் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் அவர் வராங்க, ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜிமின் அவர் கூப்பிட்றாங்க. ஜிமின் ரன் பண்ணுறாங்க. மெக் சொல்கிறாங்க. ஐம் பார்த்திபன் சொல்கிறாங்க. உன் நேம் எனக்கு தெரியும் ஓகேவா. என் நேம் வந்துட்டு மெக்கு. இனிமேல் நீ நானும் ஒன்றா தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஓகேவா. அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் தான் ஹெட்டு, எனக்கு அப்புறம் நீ தான் இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நான் இப்போ தான் ஜாப் ஜாயின் பண்ணேன், எனக்கு தெரியும் ஜிமின் இப்போ தான் ஜாப் ஜாயின் பண்ண சொல்லிட்டு. ஆனால் உனக்கு இருக்க டேலண்ட்டு மற்றவங்களுக்கு காரணம் நினைக்கிற சொல்கிறாங்க. ஏன்னா உன்னோட ஃபைல் பார்த்தேன் ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருப்ப ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு டேலண்ட் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. வா இந்த உங்களுக்கு டேபிள் சொல்கிறாங்க. மெக்குக்கு பக்கத்து நம்ம ஜிம்மிலுக்கான டேபிள் போட்டிருக்காங்க. ஜிம்மில் உட்காந்துக்கிறாங்க. ஹாப்பியாக தான் இருக்குது. நம்ம ஜிம்மில் லைட்டாக ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 11 o'clock இருக்கும், இது பிரேக் அவர் தான். இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க. சரி ஓகே மேலே வந்துட்டு பாஸ் இருப்பாங்க சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜோன் தான், அவன் பேர் ஜங்குக்கு, நான் ஜங்குக்கு தான் கூப்பிடுவேன் ஓகே, ஃப்ரெண்டு தான், ஜங்குக்கு தான் கூப்பிடுவேன். மேலே வந்துட்டு கொஞ்சம் ஃபைலை போய் கொடுத்துட்டு வரையா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ போய் கொடுத்துருவாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே மேக் சொல்லி ஜிம்மில் வாங்கிக்கிறாங்க. டேரக்டாக ஜிம்மில் மேலே தான் வராங்க. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. வந்துட்டு கமின் மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. எஸ் கமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் உள்ள போகிறாங்க. இப்போ ஜம் தான் ஜிம்மில் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி இருக்குது ஒர்க் அப்படி சொல்கிறாங்க. நல்லா இருக்குது சொல்லிட்டு ஜிம்மில் சொல்கிறாங்க. இப்போ ஜங் தான். சரி ஓகே என்ன காலமே ஜங்குக்குன்னு கூப்பிட்றியா அப்படி கேட்குறாங்க. அது நான் எப்படி சொல்கிறாங்க. ஏன் கூப்பிட்டா என்ன அப்படி கேட்குறாங்க. அது எப்படிங்க நான் போய்ட்டு உங்களா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், நீங்கள் என்ன கால்மி ஜங்குக்கு அப்படி கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஜிமினோ அது சொல்கிறாங்க. கால்மி ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஜங்குக்கு சொல்கிறாங்க. உன் பேர் ஜிமின் தானே, நான் ஜிமினை கூப்பிடவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினா நீங்கள் எப்படினாலும் கூப்பிடலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ஜிமினு கூப்பிட்றேன், நீ ஜங்குக்குன்னு கூப்பிடுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. இது ஃபைல் மேக்க கொடுத்தாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ஜிமினை போகணுன்னு பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. லஞ்ச் மாதிரி என் கூட சாப்பிட சொல்கிறாங்க. உங்கள் கூட சொல்கிறாங்க. ஆமாம் மெக்கு இங்கே வருவோம், மேலே மெக்கு வருவோம். அப்புறம் என்னோட செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காங்க காய் சொல்லிட்டு ஓகேவா. நாங்கள் 3 பேர் இதுக்கு சாப்பிடுவோம், இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. அது நான் நியூ வந்து வந்திருக்கா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் போனதுக்கப்புறம் நம்ம காய் தான் வராங்க. நான் உனக்கு கேட்ட தப்பாக நினச்சிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. தப்பாக எடுத்த மாட்டேன் சொல்லு சொல்கிறாங்க. இல்லைடா நீ இவ்வளோ தூரம் சுற்றி வளைச்சி அவன்கிட்ட பேசுறதுக்கு டேரெக்டாகவே சொல்லிவிடு. இங்கே பாரு நான் உன்னை தான் 4 years லவ் பண்ணுறேன், நான் உங்கள்கிட்ட சுற்றிட்டு இருக்கேன், நீ என்னெல்லாம் பண்ணிச்சுக்கிற எல்லாமே தெரியும், இப்போ ஹார்ட்டாக இருக்குன்றது தெரியும், ஆனால் நான் ஒன்றும் லவ் பண்ணுறேன் உனக்கு நான் இருக்கடி சொல்லிட்டேன் சொல்கிறேன். காய் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உடனே சொன்னால் அப்படியே அவன் புரிஞ்சுப்பான். கொஞ்சம் டைம் போகட்டும், அவன் என்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகட்டும், அவனுக்கே தோணும் என்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு மனசோட பேசணும்னு தோணல. அப்போ நான் அவன்கிட்ட சொல்கிறாங்க. ஓ சார் அப்படி சொல்கிறாங்க. உண்மையாக சொல்லவா என்ன சொல்கிறாங்க. எனக்கு என்ன உடம்பு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கல சொல்கிறாங்க. அடிங்க சொல்கிற ஜங்க் சொல்கிறாங்க. காய் தான் சும்மா சொன்னா போயிட்டு வரேன்டா சொல்கிறார் போயிடாரு. இப்போ நம்ம ஜங்க் தான் சதிச்சிட்டு இருக்காங்க. நைட்டாக அப்படி சதிச்சுட்டு உட்காந்துட்டாரு. ஃபைனலாக லன்ச் டைம் தான்டா ஜிம்மில் உட்காடுறாங்க. இப்போ மெக்கு ஒரு ஃபுட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கேண்டீன் ஃபுட்டு ஓகேவா. அந்த ஆஃபீஸரோட கேண்டீன் ஃபுட்டு அதில் ஜிம்மினுக்கு பிடிக்காத சில ஃபுட்டெல்லாம் இருக்குது. இப்போ ஜங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபுட்டில் எடுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. அவங்க பிடிக்காதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியலை. அவருக்கு வந்து கொஷின் ஓடிட்டே இருக்குது மைண்டில். அது எப்படி எனக்கு பிடிக்காது சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்க் தாய் சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. ஜிம் சாப்பிடும் ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி ஜிம்னு பார்க்குறாங்க. அப்படி டக்குனு ஒரு ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. காய் மெக்கு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேஸ் போயிட்டே இருக்கலாம். இப்படி தான் ஜிம் ஜங்குக்கு அது வந்து நல்லாமே தெரிஞ்சிருக்கு ஜிம்மை பற்றி. அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, எந்த டைமில் எதை பண்ணுவார் எதை பண்ண மாட்டார் சொல்லிட்டு எல்லாமே இப்படி தெரியுது. ஆல்மோஸ்ட் ஜிம்மின் ஜங்குக்கும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3 month ஆகுது. ஜிம்மில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3 month ஆகிடுச்சு. ஜிம்மினிக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஜிம் டேரெக்டாக கேபினுக்கு வராங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட பேசணும் சொல்கிறாங்க. சரி ஓகே டோர் லாக் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. டோர் லாக் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜிம் லாக் பண்ணுறாங்க. ஜிம்மில் கிட்ட வராங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னை பற்றி எப்படி எல்லாமே தெரியுது A to Z ஓகேவா. என்னோட பாடியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியுது.
நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஆர்டினரி ஸ்டாஃப் தானே சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டைம் நீங்கள் சர்வ் பண்ணியிருக்கீங்க, ஒரு டைம் சர்வ் பண்ணி 2 டைம் உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க மேரேஜுக்கு, அதாவது சாரி இந்த ஆஃபீஸ் வரக்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க, சொல்லணுமா சொல்கிறாங்க, சொல்லியே ஆகணும் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஜிமின் ஜம் கொஞ்சம் நார்மலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, அடிக்கடி ஜம்ப் ட்ராப் பண்ணுறதும் சம்டைம் பிக் பண்ணுறதும் அப்படிலாம் இருந்துப்பாரு. இப்போ ஜங்க் தான் ஜிம்மில் லைட்டாக சோஃபாவில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஓகேவா, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, ரொம்ப கோவப்படக்கூடாது ஓகே, ரிலாக்ஸாக இருக்கணும். நான் சொல்கிறேன் ஓகேவா, சொல்லாமல் எங்கே போக போகிறேன், எனக்கு தான் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, நானும் தான் எவ்வளோ டேஸ் தான் வந்துட்டு சொல்லாமலே இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்னன்ற பார்க்குறாங்க. பிகாஸ் ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம்மில் அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, ஐ லவ் யூ பார்ச்சிமின் ஓகேவா, அவங்கள நான் 4 இயர்ஸ் லவ் பண்ணுறேன், 4 இயர்ஸ் அப்புறம் 3 மந்த் ஓகேவா லவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் தான் ஒரு பர்சன் ஹைட் பண்ண முடியும். ஒரு பாஸ் உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு இறங்கி வரான், ஏன் இப்படி பண்ணுறா சொல்லுங்க, புரியாதா, மற்ற விஷயத்தில் நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருக்கா, இதை கூட புரிஞ்சிக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. பாருங்கள் பார்ச்சிமின், எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா, 4 இயர்ஸாக உங்களை பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் உங்களை எங்கே பார்த்தது நான் சொல்லிடவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தது ஒரு எக்ஸிபிஷனில் தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா ஆமாம் ஃபஸ்ட் டைம் உங்களை ஒரு எக்ஸிபிஷனில் தான் பார்த்தேன். அது அந்த உங்களுடைய காலேஜில் உள்ள எல்லாருமே வந்துட்டு அந்த ஆர்ட் வந்து வச்சுருந்தீங்க. அப்போ நான் அந்த எனக்கு வந்து ஒரு கூப்பிட்டுருந்தாங்க. சரி ஓகே நானும் விசிட் பண்ணி வந்திருந்தேன், எனக்கு பிடிக்கும் அந்த ஆர்ட்லாம், சரி பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தேன். அப்படி பார்க்கும்போது தான் ஒரு ஆர்ட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு பாசம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கண்ணுக்கு அட்ராக்டிவாக தெரிஞ்சு, என்னடா அந்த பையன் இவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சடனாக பார்த்தா ஒரு பாசம் வந்துட்டு இன்னொரு பாசனை ஹக் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வந்து சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு என்னமோ அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறாங்க, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே என்னமோ அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு ஜிமின் ஓகேவா, நான் அப்போயே ஒன்று பார்த்தேன், எனக்கு உன்னை பார்த்த ஃபஸ்ட் அட்ராக்ஷனாக பிடிச்சிருந்துச்சி, என்ன தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போது நீயும் அந்த என்னமோ இந்த ஆர்ட் யாரும் வாங்கிக்க மாட்டாங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தீங்க. சரி ஓகே சொல்லிட்டு உண்மை சொல்லுன்னா எனக்கு அது ஆர்ட் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஜிம் பார்க்குறவங்க பேர் சொல்லி மாறுபடுது, ஏன் அப்படி கேட்குறாங்க. உண்மையை சொல்ல அந்த ஆர்ட் எனக்கு அவ்வளோ பிடிக்கல, பட் நீங்கள் அதை யாராவது சேல் பண்ணால் நீங்கள் போதும்னு சொல்லிட்டு நின்றுட்டீங்களா, அசோட வாங்கிட்டேன் ஓகேவா, அது உனக்காக அப்படி சொல்கிறாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் நீ க்யூட்டாக ஒரு ஸ்மெல் பண்ண பார்த்து ஐஸ் ஸ்மெல் அதில் அப்படி விழுந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஏன்னா என்ன அந்த ஸ்மெல் என்ன பார்த்து சிரிக்கல அவனை பார்த்து சிரிச்சு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் எவ்ரிடே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேவா, நீ யார் என்ன பண்ணுற, அவனோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, நீ என்ன பண்ணுற, உன் கூட தானே அவன் யாரும் சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா, என்னவோ தெரியல ஓப்பனாக சொல்லுவா சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணுற அந்த பையனை தெரிஞ்சு கூட என்னால் உன்கிட்ட கொடுக்க முடியல, உன் போய்ட்டு வந்துட்டே இருப்பேன், எதுவும் தெரியல எங்கேயோ நீ எனக்குன்னு எனக்கு மைண்டில் மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு, நீ எனக்கு தான் நான் உனக்கு தான் நீ என்னோட ஃபேட்டுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என் ஃப்ரெண்டு காய் இருக்கானா சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. ஆமாம் காய்க்கெலாம் தெரியும் ஓகேவா, காய் திட்டிகிட்டே இருப்பான், நீ எதுக்குடா இன்னொருத்தர் பாய் ஃப்ரெண்ட் பண்ணி போகிற சொல்லிட்டு, அது என்னன்னு தெரியாது, நீ ஒரு பார்க்கில் உட்காந்துட்டே இருப்பேன் ரொம்ப நேரம், அவனுக்காக வெயிட் பண்ணுவேன், அவன் தோ வரேன் இந்த வரேன் சொல்லிட்டு ஏமாற்றுவான், லாஸ்ட்டாக நீ வந்து பெக் சைடு வீட்டுக்கு போகும், எனக்கு அப்போலாம் அப்படி இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நீ ஏன் இப்படி கஷ்டப்படுறன்னு தோணும். அப்புறம் ஒன் டே நீ ஸ்னோஃபாலை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், நீ அதை கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு தனியாக நின்று இருந்தேன். ரொம்ப நேரம் அப்புறம் அவன் வந்தான், வந்து கூட கொஞ்சம் நேரம் கூட ப்ளே பண்ணல, டைம் ஆகிடுச்சுமே வீட்டுக்கு போகலாம் வா அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அப்போ ஃபேஸ் அப்படியே வாடி போயிடுச்சு. அந்த டைம் எனக்கு நீ வா என் கூட அப்படி சொல்லிட்டு நான் அவன் கூட ப்ளே பண்ணுறேன்னு சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் சொல்ல முடியல ஓகேவா, ஏன்னா நீ அவங்கள பண்ணா என்ன பண்ண முடியும். ஒவ்வொரு டைம் இப்படி தான் ஒவ்வொரு இந்த 4 இயர்ஸ் அவனை ஃபாலோ பண்ணுறேன்னு நிறுத்தவே இல்லை. இன்னும் தெரியல உனக்கு எப்படியோ ஹாப்பினஸை கொடுக்கணும்னு தோணுச்சு, ஆனால் எப்படி கொடுக்கணும்னு தெரியல, ஏன்னா நீ அவங்கள பண்ணுற என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி ஜம் கேட்குறாங்க. ஜெமின் அப்படியே ஜம்கே பார்த்துருக்காங்க. அவர் ஐஸில் கொஞ்சம் கூட பொய்ன்றதே இல்லை, அப்படியே ட்ரூவா அப்படியே ஹானஸ்ட்டாக பார்த்து பேசிட்டே இருக்காங்க. நிறைய சொல்கிறாரு இது வந்து நான் 4 இயர்ஸில் என்ன நடந்திருக்குமோ. ஒன் டைம் நீ அவனை பார்த்து ஹாப்பின்னு கூப்பிட்டேன், அவன் தெரியும் பார்த்து என்ன ஒய்ஃப்னு சொன்னான். உண்மையாக சொல்லுவான், எனக்கு அந்த டே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, என் ஹேண்டை நானே பஞ்ச் பண்ணிட்டா வாலில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவன் எனக்கு பிடிக்கவே, நீ எப்படி அவனை அப்படி கூப்பிடலாம், அவன் எப்படி ஒன்று அப்படி கூப்பிடலாம் சொல்லி எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா. சேம் டைம்ஸ் சார் நீ ஹார்ட் ஆகக்கூடாது, நீ ஹாப்பியாக தான் போகணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. எங்கேயும் ஒரு இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் ஹாப்பியாக தான் ஹாப்பியாக தானே இருக்கும், அப்படி தான் நானும் நினச்சேன். ஆனால் சேம் டைம் என் மனசு விட்டு கொடுக்கவே இல்லை, எங்கேயோ நீ எனக்கு சொல்லிட்டு எனக்கு திரும்ப திரும்ப தோணும். 1 வீக் நினைப்பேன் உன்னை பார்க்கவே கூட சொல்லிட்டு அப்படி இருப்பேன். ஆனால் என் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு ஞாபகம் வந்து அடுத்த செகண்டே நான் கார் எடுத்துருவேன். உன்னை பார்க்கணும் நீ எங்கே இருப்ப சொல்லி எல்லாமே தெரியுமா. உன் காலேஜுக்கு கூட டெய்லி வருவேன், உன்னை காலேஜுக்கிட்ட வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஒன் டே நீ தனியாக போவேன், ஒன் டே அவன் கூட போவேன். அப்புறம் இப்படியே தான் போயிட்டுருப்பேன். எனக்கு உனக்கு கூட வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். உன்கிட்ட பேசணும் பழகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனால் நீ தான் ஒரு பாசம் உன்கிட்ட பேச வந்தாங்களா அப்படி சொன்னேன். எனக்கு ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு எல்லாமே என்ன தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் உன் பக்கத்தில் தான் நீ தானே சொல்லுவேன். உன் கிளாஸ் போட்டு கேட்குறப்ப இப்படி சொல்கிறப்போ நான் யாரோ ஒரு தேர்ட் பர்சன் தானே, நான் வந்துக்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு நான் தள்ளி இருந்தே உன்னை பார்த்தேன். உன்னை பார்க்குற ஒரு சந்தோஷம் எனக்கு ஏன் அப்படின்னு தெரியல. உன்னை பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது வரைக்கும் லைஃப்பில் அப்படி ஒரு ஹாப்பினஸ்லாம் கிடச்சது இல்லை. ஜஸ்ட்டு உன்னை பார்க்குறது நானே எனக்கு கேட்டுப்பேன், ஏன் எனக்கு உன்னை பிடிக்குது, உன்னை பார்த்தா எனக்கு ஏன் இப்படி ஹாப்பினஸ்ஸாக இருக்குது அப்படி சொல்லிட்டு எனக்கே எனக்கு கூட தோணும். ஆனால் நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன். அப்படியே டேஸ் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் டேஸ் போக போக நீ ரொம்ப சேட் ஆகிட்டே இருந்தேன். ஏன் நீ சேட் ஆகிறேன்னு நினைக்கும் போது தான் அப்போது என்ன உங்ககிட்ட ஒரு சளி போகிறது,
உனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருக்கிறது, உன்னுடைய லவ் வேல்யூ உனக்கு புரியாமல் இருக்கிறதுலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும். அப்படியே மூங்கி அவனை பஞ்சு பண்ணலாமா அவனை, அவனுக்கு ஏன்டா அவனுக்கு அந்த ஏஞ்சலோட வேல்யூ புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் அப்போ செல்வான் அவன்கிட்ட சொன்னப்போ, இங்கே பாரு கண்டிப்பாக அவங்க லவ் வந்து சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நீ ஏன்டா அப்படி சொல்கிற திட்டின ஒன் டைம் அவன் சொன்னான், இல்லை இவன் கொடுக்குற அந்த வேல்யூ ப்ரையாரிட்டி வந்து அவன் கொடுக்க மாட்டான், கண்டிப்பாக அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகாது, சக்ஸஸ் ஆனால் நல்லாவும் இருக்காது. ஏன்னா அவன் ஹார்ட் ஆவான், லைஃப் லாங் ஹார்ட் ஆவான். அவனை அக்செப்ட் பண்ணிட்டா. ஏன்னா என் கூட தான் வருவான், ஒவ்வொரு டைமும் நான் தலையே நின்றுருப்பான், நானும் என் கூட நின்றுருப்பான். அப்போ அவன் சொல்லுவான், கண்டிப்பாக பாரு இவங்க லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது, இவனுக்கு ஏற்ற மாதிரி பர்சன் வருவாங்க, அவனை வந்துட்டு உருகி லவ் பண்ண ஒரு பர்சன் வருவாங்க, அவனும் அதே மாதிரி லவ் கொடுப்பான், அந்த லவ் ஃபீல் பண்ணுவான், அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன், அது நானாக இருந்தால் சொல்கிறேன், கண்டிப்பாக நீ கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, ஆனால் கண்டிப்பாக இந்த பையன் 2 பேரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் அவனும் டயர்ட் ஆகிடுவான். பாரு அவன் ஃபேஸில் எவ்வளோ வருத்தம் இருக்குது, எவ்வளோ கவலை இருக்குது பாருன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல லவ்வர்ஸ் பார்க்கு தான் எல்லாரும் பேராக இருக்காங்க, சின்ன மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க, லோன்லியாக இருக்குது, அவருக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க, என்ன வருவாங்க சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக என் வீட்டிலேருந்து வரதான் சாரி அம்மா ஒரு ஒர்க் கொடுத்துட்டாங்க, இப்படி மட்டும்தான் வரும். ஜிமினுக்கு ஒரு கட்டத்தில் அவ்வளோ ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, அப்படியே எக்ஸைமாக நடந்து போயிட்டே இருப்பார். சம்டைம்ஸ் ரோடு ஓரத்தோடு நடந்து போவார், போகிற வயலில் சின்ன சின்ன அங்கே பாட்டிலாம் கடந்துச்சிங்களேன், அந்த டின் வேறெல்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு மாதிரி ஏற்றுக்கிட்டே விளையாடிக்கிட்டே போயிட்டுருப்பாரு. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஜங்கு ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான், நம்ம போயிட்டு கம்ஃபர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் எப்படி போக முடியும், என்ன மாதிரி சொல்லி பக்கத்தில் போகிறது சொல்லிட்டு. அப்படியே அந்த 4 இயர்ஸ் அப்படி தான் போயிருக்கும். கொஞ்சம் கூட டயர்டாகவே எனக்கு 4 இயர்ஸ் லவ் டயர்டாகவே ஆகலை. நம்ம சொல்லுவார் உங்களுக்கு டயர்டாகவே ஆகலைடா சொல்லிட்டு, நீ இந்த டைமில் வேறு பிள்ளைட சுற்றி இருந்தேன்னா மேரேஜ் ஆகிருக்கும், ஒரு குழந்தை கூட பிறகு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஜங்கு அதில் கண்டுக்கவே இல்லை. அவருக்கு இவர் தான் வேணும், அப்படி இவர் வரல, அவருக்கு கிடைக்கல கூட பரவாயில்ல, ஆனால் அவன் ஹாப்பியாக இருந்த மாட்டான் நம்ம லைஃப்பில் அப்படின்ற அளவுக்கு தான் ஜங்கு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஜமுக்கு இது சொல்லி முடிக்கா ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படி பார்த்துருக்காரு ஜமுக்கு சொல்லி முடிக்கும்போது கடல் லைட்டாக ரியாஸ் வருது. என்ன நினச்சி திரும்ப லாஸ்ட்டாக ஒரு டைம் அவனை ஹார்ட் பண்ணப்போ என்னோட அம்மா அப்படி சொல்கிறாங்கன்னு அவன் சொல்லும்போது அப்போ பக்கத்தில் தான் இருந்தேன். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இல்லை நீ அவனை ஹார்ட் பண்ணாத, உன் அம்மா விட்டு நீ அவனை சூஸ் பண்ணணும்னு கூட நினச்சேன் தெரியுமா. எனக்கு அப்போ தோணுச்சு மேபி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா, ஹெல்ப் பண்ணால் வந்து ஜிம்மில் புரிஞ்சு பண்ண கூட நினச்சேன். ஆனால் காயாக ஸ்டாப் பண்ணணும், அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு சீட்டிங்க. அவனுக்கு தோணணும், அவன் பாய் ஃப்ரெண்டு வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணணும், அவன் லவ் வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீல் ஆகணும். அதை விட்டுட்டு இவனே எல்லாம் பண்ணுவேன். நான் சொல்லிட்டு நம்ம கூட கேட்டேன், எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆச்சு பண்ணி அழுதப்போ நீ அவன்கிட்ட சொல்லிட்டேன், நீ இப்போ என்னமோ நீ மேரேஜ் பண்ணிக்கோ ஹாப்பி தான் சொல்லிட்டு அவன் போனதுக்கப்புறம் நீ எவ்வளோ அழுது தெரியுமா. அதை பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆச்சு தெரியுமா. நீ அந்த பாருக்குள்ளே போயிட்டு நீ ட்ரிங்க் பண்ணப்போ அந்த சோஜி ஊற்றி குடிச்சிட்டே இருந்தேன், எனக்கு அவ்வளோ ஹார்ட் ஆச்சு. அப்போ தான் பக்கத்தில் வந்து உட்காந்தேன், நான் வந்துட்டு என்னோட ஃபேஸை கூட சரியாக பார்க்காம எனக்கு ஹக் பண்ணி அழுது தெரியுமா. அப்போ எனக்கு எவ்வளோ பெயினாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டார், எதுவுமே சொல்லல, அப்படியே அமைதியாக இருக்க. எவ்வளோ நேரம் பேசினவர் அமைதியாக இருக்காரு. இப்போ ஜங்க் வந்து 1 செகண்ட் சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. அவர் எப்போல்லாம் பார்த்தாரோ அந்த டேட்டு அந்த இயர் சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஃபைல் மாதிரி போட்டு வச்சுருக்காரு மொபைலில். ஒரு ஃபைலை ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணாக்க எல்லாமே ஜிம்மினை மீட் பண்ண ஜிம்மி ஒவ்வொரு டைம் பார்க்குறாரு இல்லையா, அந்த டைம் அந்த பிக்சர் அவர் எந்த மாதிரி இருப்பார் சேடாக சொல்லிட்டு எல்லாமே அது வந்துட்டு அப்படியே ஒரு ஃபைலாகவே இருக்கும். ஜிம்மின் பார்க்குறாங்க, இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. நீ நினைக்கலாம் இவனை கிரேசியா ஒரு பையன் பின்னாடி 4 இயர்ஸாக சுற்றிருக்கான், அது பையனுக்கே தெரியாமல் அப்படின்னு நினைக்கலாம். மேபி நான் மேலே கிரேசி லெவலில் கூட இருந்திருக்கலாம். எனக்கு ஒன்று பிடிக்கும் ஜிம்மின், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜிம்மின், ஏன்னு கேட்டேன்னு தெரியாது. ஓகேவா, நீ ஹாப்பியாக இருக்கணும் மட்டும் தான் விஷயம் இப்போ வரைக்கும். ஆனால் உன்னை பிரேக்கப் பண்ணப்போ ஒரு இடத்துல உண்மை சொல்லப்போ ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன், ஒரு இடத்துல கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை இவன் டிசர்வான பர்சனே இல்லை, அவன் போகட்டும், இவனுக்கு பெட்டராக ஒரு பர்சன் நம்மளாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இவனுக்கு பெட்டராக ஒரு பர்சன் தான் வேணும், அவன் வேணாம் சொல்லி எனக்கு தோணுச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன அறியாமல் எனக்கு ஒரு ஹோப் வந்துச்சு, இவரோட எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துட்டே இருப்பேன். ஆனால் சொல்ல தைரியமே இல்லை, உண்மையை சொல்ல தைரியமே கிடையாது தான். ஏன்னா நான் எவ்வளோ தான் ஒரு போல்டான பர்சன் இருந்தாலும் லவ்ன்ற விஷயத்தை நானும் ரொம்ப சென்சிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் ஜம்கே பார்த்துட்டு இருக்காங்க, இப்போலாம் ஒரு பர்சனால் தன்னை லவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீ நினைக்கிறால ஒன் சைடாக நீ எப்படி அவன் ஜஸ்ட் உன்ட்ட லவ் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபுல் எஃபெக்ட்டும் நீ தான் போட்டேன். அவன் வந்துட்டு ஈஸியாக அவனை வந்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு அவன் விட்டுட்டு அம்மா தான் வேணும், அம்மா அக்காவோட ஹாப்பினஸ் தான் பார்த்து சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. ஓகேவா, ஒரு வேளை அது அப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சுன்னா சொல்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா அப்போ ஜிம்மின் கேட்குறாங்க, நான் ஒன்று தான் சூஸ் பண்ணுவேன் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் நீங்கள் ஒரு சொல்கிறாங்க, நீ நினைக்கிறேன் நான் ஒரு பாஸாக இருக்கேன், ஒரு சிஓவாக இருக்கேன், ஒரு ரிச்சான மேனாக இருக்கான்னு சொல்லிட்டு. இல்லை ஓகேவா, நான் ஈவன் ஒரு நார்மல் பர்சன், அதுக்கு நார்மல் ஹியூமனாக இருந்து ஒரு ஆர்டினரி பர்சன், என்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்து நான் ட்ரூவாக லவ் பண்ணி நீ ட்ரூவாக லவ் பண்ணி நினச்சிக்கேன். அம்மாவா நீ ஏன் வந்தா நான் அவனை தான் சூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா, ஏன்னா என் அம்மான்றவங்க எப்போ அப்படி தான் இருப்பாங்க, அவங்க எங்கேயும் மாற போகிற கிடையாது. ஆனால் என் லவ் நான் ஒன்ஸ் இறந்துட்டேன்னா அது ரிட்டர்ன் கிடைக்காது, இல்லை அது வேறு யாருக்கோ போயிடும்ல. அப்போ எனக்கு லவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி தானே. நம்ம ஜங்க் சொல்கிறாங்க, நம்ம லவ் நம்மளால் ஸ்ட்ராங்காக பார்த்துக்க முடியாது, நம்மளால் லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது சொல்லிட்டாங்க. அப்படி அந்த லவ் நம்ம பண்ணவே கூடாது, அவங்கள்ட்ட கன்ஃபர்ஸ் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மின் ஜங்கே பார்த்துருக்காங்க, எதுவுமே சொல்ல தோணல. இப்போ நான் என்ன
பேசட்டும்னு சொல்லிட்டாங்க. இப்போ எதுவும் பேச வேணாம் ஓகேவா, இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் அப்படின்னா நீ நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்காது ஓகேவா, அவன் மனசுக்கு சுத்தணும் ஓகேவா, இந்த பாசம் நம்ம சூஸ் பண்ணால் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா லைஃப்ன்றது ஒரே ஒரு டைம் மட்டும் லவ் கிடையாது, லவ்வில் செகண்ட் சான்ஸ் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ஆயிரம் செகண்ட் லவ் சொல்கிறாங்க. மேபி ஃபஸ்ட் டைம் நம்ம சரியாக எழுதாமல் விட்டுருவோம் ஒரு எக்ஸாம், அப்படின்னாக்கா ரிட்டன் எடுத்துகிறோம்ல, ஒரு ஹோப் இருக்குல்ல, ஃபஸ்ட் டைம் விட்டதை விட பெட்டராக செகண்ட் டைம் பண்ணு தோணுதில்ல, அதே மாதிரி லவ்வில் ஓகேவா, நீ செகண்ட் டைம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு என்ன அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ ட்ரை பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறாங்க, நான் சொல்கிறது லவ் ஓகேவா, லவ் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்கிட்ட அப்படி கேட்குறாங்க. உனக்கு பிடிச்சா ஓகே, உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, நான் ஓகேவா இருப்பேன்னு நினச்சா நீ வந்துட்டு லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லைனாக்கா நீ சொல்கிறத கேட்குறேன் ஜங் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பேசவே தெரியல, இவ்வளோ டேஸ் வந்துட்டு நம்ம ஜிம்மின் என்ன கூட அவர் கூட இருந்தப்போ கூட இந்த அளவுக்கு என்னவோ இவ்வளோ மனசு விட்டு பேசிருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஜஸ்ட்டு ஒரு ஒன் டேயில் ஒரு பர்சன் தன்னை எந்த அளவுக்குலாம் லவ் பண்ணியிருக்காங்கன்றதை அப்படி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற அந்த வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஃபீலிங் வந்து புரியுது ஜிமினுக்கு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்கு பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. நீ டைம் எடுத்துக்கோ ஓகேவா, நான் வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ டேஸ்லாம் டைம் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் ஓகே சொல்கிறாங்க. இப்போ நான் போவா அப்படி கேட்குறாங்க. ஜங்குக்கும் போ சொல்கிறாங்க. ஜிமின் நினச்சிடுறாங்க. இப்போ ஜிமின் போகும்போது ஜிமின் அவர் கூப்பிட்றாங்க, ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க, ஐ லவ் யூ ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அந்த வேர்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா என்ன வந்து அவர் விட்டு போயிட்டு கொஞ்சம் மந்த் ஆகுது, அவர் 4 to 5 மந்த் தான் இருக்கும். ஆனால் ஜங்குன்னு சொல்லும்போது அவருக்கு எங்கேயோ ஒரு மாதிரி இருக்குது, இது எனக்கு செட் ஆகுமா என்ன, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா என்ன, ஏன்னா இந்த அளவுக்கு என்ன கூட இந்த அளவுக்கு என்ன பேசினே இல்லையே, எவ்வளோ ஹானஸ்ட்டாக எவ்வளோ ஓப்பனாக அவன் மனசுல அப்படியே வந்துட்டு எப்படி சொல்ல முடியும். அது 4 இயர்ஸாக அவர் லவ் பண்ணியிருக்காரு, அது எப்படி அப்படி என்ன நான் ஒருத்தர பர்சனாக சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் அப்படி நினச்சிட்டே கிடப்புறாங்க. இப்போது அவர்கிட்ட போயிடாரா, போயிட்டு அப்படி விட்டுறாங்க. இப்போ ஒரு 3 days ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு இப்போ கீழே வராங்க. அப்படின்னா ஆஃபீஸ் முடிச்சு கீழே போகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவர் ஜங்க் கூட போய் பார்க்கவே இல்லை, எப்போவும் நம்மளாம் சாப்பிட்றாங்க ஆனால் பேசவே இல்லை. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க ஜங்க் சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் கூட வர சொல்கிறாங்க. கார் நினச்சி சொல்கிறாங்க. அதுவா கார் காய் எடுத்துகிட்டு போயிருக்கா சொல்கிறாங்க. காய் எடுத்துகிட்டு போயிருக்கா, நம்ம கூட வருவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினும் ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஃபைனல் 2 பேர் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்காங்க, ஜங்கு ஒரே சைடில் உட்காந்துருக்காங்க. ஜிமின் ஜங்கு பார்க்கவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு உங்க கூட எப்படியே ட்ராவல் பண்ண போல தோணுது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எப்படியே ட்ராவல் பண்ண போல தோணுது ஓகேவா, ட்ராவல் பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, அதுக்கு எப்படி லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவோமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல, ஏன்னா 3 days ஆகிடுச்சா, ஒரு மாதிரி இருக்குது, எங்கே வேணும்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. லவ் சொல்லாதப்போ கூட ஓகே அப்படின்ச்சு, லவ் சொன்னதுக்கப்புறமும் என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லி ஒரு பயம் வந்துருக்கு, என்ன பண்ணிட்டோம் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல, அதை சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், நீ ஒரு சான்ஸ் கூட ஒரு ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமினும் ஜங்கு பார்க்குறாங்க. அவர் கண்ணில் ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் தெரியுது இல்லையா, அதில் சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் ஓகே சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஜங்கு கூட ரொம்ப பிடிச்சிக்கிட்டா ஒவ்வொன்றும் அவர் எதிர்பார்த்தது, ஃபர்ஸ்ட் லெவலில் எதிர்பார்த்தது செகண்ட் லெவலில் கிடைக்குது அப்படின்றப்போ எல்லாருக்குமே அந்த டீப்பாக ஃபாலோ ஆவாங்க இல்லையா. ஜிமினுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, அப்படின்னு அவ்வளோ சீக்கிரம் லவ்வாக சொல்லக்கூடாது, நம்ம டேட் பண்ணிட்டே இருப்போம், எவ்வளோ டேஸ் முடியுதோ பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஜங் பார்த்தா அவருடைய நம்ம ஜிம்முடைய லவ்வில் ஜங்கோட லவ்வில் ஜிமின் மெல்ட் ஆகிட்டாரு, அந்தளவுக்கு லவ் காமிக்கிறாரு. எங்கன்னா கூட்டிகிட்டு போகணும்னா இப்போ ஜங்க் தாண்டா எங்கே போனாலும் சரி ஃபஸ்ட்டு அவர் போய் வெயிட் பண்ணிட்டுருப்பாரு. ஜிமின் பொறுமையாக தான் வருவாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எதுக்கு நீங்கள் முடியும் வந்தீங்க சொல்கிறாங்க. பின்னா நீ வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பியா அப்படி கேட்குறாங்க. ஏன் நான் வெயிட் பண்ண என்ன அங்கே பாரு, அப்படியே வெயிட் பண்ணக்கூடாது ஓகேவா, எப்போவுமே நான் தான் வருவேன் ஓகேவா, லவ்வில் எப்போவுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா, ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் வந்து வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்தால் போதும் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் லவ்வில் எல்லாம் இருந்தது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா நான் மனசார பண்ணுறேன் ஓகே, பிடிச்சி பண்ணுறேன் ஓகேவா, அவங்க எந்த இடத்துல ஹார்ட் ஆகிடக்கூடாது சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பிடிச்சிருக்கு சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பயங்கரம் ஃபாலோ ஆகிட்டாரு. ஆனால் ட்ரை பண்ணுறாரு கொஞ்சம் ஹைட் பண்ணலாம் சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே தெரியல, அவ்வளோ கேரிங், அவ்வளோ லவ். நம்ம ஜிமின் ஜங்கோட லெவலில் உருகி போயிட்டாரு, அவ்வளோ லவ் கொடுத்துட்ருக்காரு. இப்போ 1 fine day நம்ம ஜங்கு தான் கடை சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க, சாப்பிடு சொல்லி ஜங்கு தப்பி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் போதும் வைங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்கு வச்சுறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க, உங்களோட கேட்கவா ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு டயர்டாகலையா சொல்கிறாங்க. டயர்டாக எதுக்கு சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட இன்னமும் லவ் சொல்லவே இல்லையா, நம்ம லவ் பண்ணி இவன் நம்ம டேட் பண்ணி ஒரு 1.5 month இருக்குமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் டயர்டாகல இப்போ வரைக்கும் லவ் சொல்லாமல் இருக்க சொல்லிட்டு பாரு ஜிமின், நான் உன் கண்ணில் எனக்கு லவ் பார்த்துட்டு சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமா, நான் உன் கண்ணில் எனக்கு லவ் பார்த்துட்டேன் ஓகேவா, நீ அதை வருஷம் தான் சொல்லுன்ற எதுவுமே இல்லை ஓகேவா, உனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோ, நீ பயப்படுற இப்போவே சொல்லிட்டா ஒரு மாதிரி இருக்குமோ சொல்லிட்டு கொஞ்சம் சுத்தணும்னு நினைக்கிறேன். நீ எவ்வளோ நாள் சுற்றிட்டாலும் சரி ஓகேவா, நீ உனக்கு யாருன்னு தெரியாதப்போ 4 years அப்படி சுற்றுறேன் எனக்கு. இப்போ நான் உங்ககிட்ட லவ் சொல்லிட்டேன், நீ என்கிட்ட என்கிட்ட டேட் பண்ணிட்டுருக்க, என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, என் கூடவே இருக்க, இவ்வளோ நம்ம க்ளோஸாக இருக்கோம், இதுக்கு போயிட்டு நான் பயப்படணும், இதுக்கு போய் நான் எதிர்பார்ப்பேன் என்ன சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமல் இதுக்கு போய் நான் வந்துட்டு டயர்டாக ஃபீல் பண்ணுவேன்னா அப்படி சொல்கிறாங்க. அப்படி 1 சைடாக லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்கும்போது டயர்டாக ஃபீல் பண்ணாதான், நான் இந்த டைம் அவர் டயர்டாக ஃபீல் பண்ணுவேன் சொல்கிறாங்க.
ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. பாரு நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் ஓகேவா, இவன் நீ லவ் பண்ணனா கூட நான் உங்கள்கிட்ட சுற்றிட்டே இருப்பேன், எனக்கு டயர்ட் ஆகாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டு உன்னை ஏன் பிடிக்கணும்னு ரீசனே தெரியாது ஓகேவா, நான் அந்த கூட பண்ணுறேன், நீ இல்லாமல் நான் இருக்கவே முடியாது ஓகேவா. நான் வந்துட்டு ஆல்ரெடி கேட்டேன் நம்ம 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணலாமா சொல்லிட்டு, நீ எப்போ ட்ராவல் பண்ணலான்னு சொல்கிறியோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. ஜிம் கூட ஹேண்டில் பிடிக்கிறாங்க. ட்ராவல் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஜங்கு ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த ஐ லவ் யூன்ற வருஷம் விடவும் இப்போ இவர் வந்து கேட்குற இந்த வருஷம் தான் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணலாமா சேர்ந்து அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறேன் நிஜமாக இப்போ ஏன் இந்த பண்ணி பையன் இப்போ எமோஷனல் ஆகிறான்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்போ நான் ஆசை இருக்குது தானே நான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அது இருக்க தானே செய்யும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் படித்தவங்க டைட் ஹேக் பண்ணிக்கிறாங்க. நான் ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கேன், நீங்கள் என்னை ஹோல்டு பண்ண ரெடியாக இருக்குன்னா சொல்கிறாங்க. நான் லைஃப் லாங் நான் ஹோல்டு பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் ஓகேவா, எப்போவும் இதே மாதிரி உன்னை ஹோல்டு பண்ணிப்பேன், சேஃபாக பார்த்துப்பேன் ஓகேவா, கம்ஃபர்ட்டாக பார்த்துப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஆல்ரெடி கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் ஓகேவா, சேஃபான பிளேஸ்க்கு நான் வந்துட்டேன் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறாங்க. ஜங்குக்கும் சொல்கிறாங்க. லவ் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் உனக்கு என்ன ப்ராப்பராக சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் அந்த ரெசார்ட்லாம் புக் பண்ணணும், அப்புறம் எனக்காக தீம் அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் லவ்வை சொல்லணும், அப்படிலாம் எதுவும் வேணாம் ஓகேவா. நம்ம லவ்வை எந்த மாதிரி பிளேஸாக சொல்கிறோம் இம்பார்ட்டனே கிடையாது ஜங்கு, நம்ம எந்த மாதிரி சொல்கிறோன்றது தான் ஓகேவா, நம்ம மனசுன்னு சொல்லணும், ட்ரூவாக சொல்லணும், எனக்கு அது போதும் ஓகேவா. நான் உங்ககிட்ட எனக்கு அந்த ட்ரூ லவ் ஃபீல் பண்ணிட்டேன், சேம் நீங்களும் சொல்கிறாங்க, நானும் ஃபீல் பண்ணிட்டேன், அதுவே போதும் ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன் ஓகேவா. இப்போ நான் சொல்கிறேன், என்னோட அம்மாவா இல்லை என்ன ஃபேமிலியா நீயான்னு வந்தால் நான் எல்லாரையும் ஒதுக்கிட்டு ஒன்று தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன் ஓகேவா. ஏன்னா அவங்க எல்லாம் கண்டிப்பாக ஒன்றே என்கிட்ட வந்துடுவாங்க. ஆனால் ஒன்று நான் லாஸ் பண்ணிட்டேன்னா அகைன் நான் எனக்கு லைஃப்பை கூட்டிகிட்டு வர முடியாது ஓகேவா. நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த டைமண்டை நான் எப்போதும் என் கூடவே வச்சுப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கன்னா நான் சொல்கிறாங்க. ஆமாம் நீ தான் அந்த டைமண்ட் இந்த பிளாட்டினம் எல்லாமே நீ எனக்கு ஓகேவா, என்னோட பொக்கிஷம், நான் உன்னை பத்திரமா வச்சுப்பேன். ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ ஜங்கு சார். ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் என்னை ஃபஸ்ட்டுக்கு சங்கி தரவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்கே தான் எனக்கு இன்றைக்கே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஜிம்மில் போய்ட்டு டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜிம்மில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நான் அது எனக்கு தெரியும் இதோட ஃபஸ்ட்டு கிஸ் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, நீ என்னக்கிட்ட ஒன் டைம் சொன்னல அவனை கிஸ் பண்ணான்னு வந்தா அப்போ நீ சொன்னல அவங்ககிட்ட, இல்லை ஃபஸ்ட்டு கிஸ் வந்து மேரேஜ் என்னை கூடன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஓகேவா, உங்களை இல்லை ஹஸ்பண்டாக நான் ஃபீல் பண்ணிட்டேன், என்னவோ லவ் பண்ணது இல்லைன்னு சொல்லலை, இவன் நான் ஹாப்பின்னு கூப்பிட்டுருக்கேன், ஆனால் நான் ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணதே இல்லை, ஆனால் உங்ககிட்ட இருக்கும்போது நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஓகேவா, அதனால தான் இந்த கிஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன், நீங்கள் கேட்டதும் ஓகே சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட் லெவலில் அவன் ட்ரஸ்ட் இல்லாமல் ஒரு இப்படிலாம் இல்லாத ட்ரஸ்ட்டு செகண்ட் லெவலில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருப்பேன்டாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கீங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜங்கு செம்ம ஹாப்பி. இப்போ அப்படி ஜிம்மோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படி செல்லம் அப்படி சொல்லிட்டு பேபி மாதிரி கொஞ்சிறாங்க. எனக்கு குழந்தையா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு குழந்தை தான் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கும் ஹாப்பி. சேம் இவரும் அதே மாதிரி கிஸ் பண்ணியிருப்பாரு. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக ஹாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேட் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக போயிருக்கும். இப்போ ப்ரெசென்ட் ஸ்டோரிக்கு வந்துடலாண்டா. நம்ம ஜங்கு தான் ஜிம்னும் ஜங்கு ஒருத்தர் பாஸ்ட் ஸ்டோரி நினச்சி பார்த்தா மொழி இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா லிஃப்ட் வந்து நின்றுட்டுருக்கு. அப்படி யாரும் இல்லை லிஃப்ட்டை வெளில ப்ரெஸ் பண்ணிட்டுருக்காங்க. அச்சோ சொல்கிறாங்க. ஏன்னாச்சும் சொல்கிறாங்க. யாரோ வந்துட்டாங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜோ இப்போ 2 பேரும் ஒன்றா இருந்தால் ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் நினைக்க ஜங்க் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. யாரும் ஓப்பன் பண்ண முடியாது சொல்லிட்டு ஜங்கு அகைன் ப்ரெஸ் பண்ணி விட்டாங்க. டேரெக்டாக லிஃப்ட்டு மேலே போகிறீங்கன்னு டாப் ஃப்ளோர் போயிடுது. அச்சோ ஜங்கு சொல்கிறாங்க. எதுக்கு டாப் ஃப்ளோர் வந்தீங்க சொல்கிறாங்க. அப்படின்னா கொண்டு பேசணும்ல சொல்கிறாங்க. அச்சோ நான் போகணும் சொல்கிறாங்க. போகலாம் அப்படி சொல்லி ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ சொல்லு கூட்டிகிட்டு போறியா, நான் நீ இப்போ என்ன பார்க்க போகிறப்ப நானும் வரட்டா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன சாருக்கு வரணும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் நான் வரணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகேங்க நான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகேவா. இப்போ நீங்கள் சமத்து பையனா போய்ட்டு ஒர்க்கு பார்ப்பீங்களா சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் சொல்கிறாங்க. நானும் ஒர்க்கு பார்க்க தான் போகிறேன் சொல்கிறாங்க. அப்போ மேலே கோவம் இல்லையா சொல்கிறாங்க. கோவம் இல்லை, ஆனால் இனி ஒரு டைம் ப்ராமிஸாக நான் கம்பேர் பண்ணவே மாட்டேன் ஓகேவா. எப்போவுமே என்னையுமே நான் கம்பேர் பண்ணவே மாட்டேன். நான் தான் என்னோட ஜிம்முக்கு பெஸ்ட்டு சொல்கிறாங்க. இது போதும் ஓகேவா. அப்புறம் போவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு கிஸ்ஸு சொல்கிறாங்க. ஐயோ கிஸ்ஸு சொல்கிறாங்க. கிஸ்ஸை கண்டுபிடிச்சவர் நீங்கள் தானா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வேணும் சொல்கிறாங்க. வேணும் சொல்கிறேன். ஜிம் போய்ட்டு ஜங்கு க்யூட்டாக கொஞ்சிட்டு அவருக்கு பெக் பண்ணுறாங்க. இது பெக்கு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு எடுத்து கிஸ்ஸு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நான் தரவா ஜங்கு கேட்குறாங்க. கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு போய்ட்டு கிஸ் பண்ணுறாங்க டீப்பா. ஹாப்பியாக இருக்குது போட்டா சொல்கிறாங்க. போங்க சொல்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. போங்க சொல்கிறாங்க. 2 பேரும் கீழே வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் அவளோட ஃப்ளோருக்கு வர இந்த பக்கம் மெக்கு மறைச்சி பார்க்குறாங்க. ஏன்டா மேலே போனால் கீழே வரணுன்றதா இதே வராத அவனுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மெக்கு பார்த்து பேச சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. சிசிடிவி சொல்கிறாங்க. மெக்கு பார்க்குறாங்க. ஐயோ சொல்லி பயந்துறாரு. ஏன் அப்படின்னாக்க நம்ம ஜங்குக்கு பார்ப்பாங்க. ஜிமின் எப்போ மேலே வந்துட்டு போகிறாங்களோ அப்போலாம் நம்ம ஜிம்னு வந்துட்டு நம்ம ஜங்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மெக்கு திட்டினாங்கன்னா ஜங்குக்கு ஃபோன் பண்ணி திட்டு வரணும் என்ன பண்ணேன் ஜிம்னா சொல்லிட்டு. அதனால தான் ஐயோ அவன் திட்டுவோம். நான் ஒன்றும் சொல்ல சாமி இனி போய் உட்காந்து ஒர்க் வர சொல்கிறாங்க. ஜிம் போயிடறாங்கடா. இப்போ ஈவினிங் 6 o'clock தான். ஜிம் ஜங்கு ரெடி ஆகிறாங்க. போகலாமா சொல்கிறாங்க.
ஒரு ரெசார்ட்டுக்கு தான் 2 பேர் வராங்க. இந்த பக்கம் என்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்காங்க ஜிமினை பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜிமினி ஜங்கு வர இப்போது என்ன பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்லி பார்க்குறாங்க.